ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது திரளி கொழுக்கட்டை தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம திரளி கொழுக்கட்டை அவிக்கிறதுக்காக திரளி எல்லாம் பறிக்க வந்திருக்கோம். எங்க வீட்டு மாடியில இருந்து தான் நாங்க இந்த இலை பறிச்சிட்டு இருக்கோம். திரளி கொழுக்கட்டை பண்றதுக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு எடுக்கணும். ரெண்டு கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணணும். 1.5 கப்பு வெல்லம் எடுக்கணும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை உருக்கி எடுத்துடலாம். இப்படி நம்ம உருக்கி எடுக்கிறதுனால அதுல தூசி இல்லைன்னா மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அடியில படிஞ்சிரும். இப்ப நம்ம இதுல 3 ஏலக்காய் ஆட் பண்ணுவோம். பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருந்த வெள்ளப்பாக நம்ம இதுல அரைச்சி ஊத்தணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கையை வச்சு நல்லா விரவி விடணும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு திரளி இலையில வைக்கணும். இப்படி நம்ம ஒவ்வொன்னா பண்ணி எடுத்து வரணும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த கொழுக்கட்டை இனி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திருக்கோம். ஆவியில வச்சு வேக வைக்க போறோம். அதனால நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்றேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். 25 நிமிஷம் வேக வைக்கணும். இருபத்தஞ்சு நிமிஷம் கழிஞ்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது கொழுக்கட்டை வேகலைன்னா தேவைப்பட்டா 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு மேல வச்சு வேக வைக்கலாம். 25 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை உங்களுக்கு வேகலைன்னா கூட நீங்க வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திரளி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.